நல்லா இருக்குல்ல? ஹாய் காய்ஸ், இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு 30,000 கிட்ட கிராக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி கிராக்கர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொரு ரிலேஷன் வீட்டில் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த கிராக்கர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, அன்டில் தென் பாய். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதாவது எங்கள் அண்ணன் வீடு தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடித்து வச்சுட்டு நாங்கள் தான் வந்து வெடிக்கணுன்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோ இந்த துணி போட்டு மூடி வச்சுருது எல்லாமே பட்டாசு தான். இங்கே உட்காந்துரு என் தம்பி, எங்கள் அண்ணன் பையன், என் ஒய்ஃபு எல்லோரும் பட்டாசு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன பட்டாசு இருக்குன்றத வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நைட் அந்த பட்டாசையும் வெடிக்கலாம். ஸோ எவ்வளோ பட்டாசு இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு 4 பாக்ஸ் கிட்ட பட்டாசு அன்பாக்ஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் உங்களுக்காக தான். இன்றைக்கி அந்த உள்ளே என்னென்ன பட்டாசு இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா உள்ள பட்டாசு எல்லாமே போட்டு வெடிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்துடலாம் காய்ஸ் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா காய்ஸ், இதில் என்னென்ன பிராண்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க தான் வாங்கினாங்க, என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்ன பிராண்டுஜி இருக்குது? புல்லட்டு, சோனி, சன் ஏஜென்சி. ஸோ இதில் புல்லட்டு, சோனி, சன் ஏஜென்சி ஒரு 50,000 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. பட் உள்ளே என்னென்ன வித்தியாசமான பட்டாசு இருக்குன்னு தெரியல. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணு தானேஷ். சீக்கிரம் எடுங்கப்பா, ஆர்வமாக இருக்குது. அப்படின்னா உள்ள பட்டாசு ஆஹா, உள்ள கலர் கலராக இருக்கு. சங்கு, காரு, சுறுசுறு கம்பி, ஜாத்தி, புஷ்பானம். அது என்ன வாத்து? புதுசா கரடி பொம்மை. இது பேர் என்ன? கரடி. கரடி யாகு பாண்டா. நீ தாண்டா பாண்டா கரடி மாதிரி இருக்கு. ஒரு வாத்து இன்னொரு வாத்தை எடுத்து காட்டுது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிறது எல்லாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. எதுனா வித்தியாசமாக காரு மாதிரி இருக்குது. இது வெடிச்சா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெடிச்சு தான் பார்க்கணும் இன்றைக்கி. ஆப்பிளா? இது என்ன ஆப்பிள் வெடின்னு தெரியல. நீ என்ன வச்சுருக்கா? ஸ்டாரு 4x4 வீல். ஹல்கா காட்டு. ஹல்கு நான் தான். இது பார்த்து, இது ஹல்கு என்ன? இது வெடிச்சா பெருசாகுமா? பீகாக் கார். அதான் அந்த கார் எப்படி போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் நான் இது வரைக்கும் இந்தமாரி பட்டாசு நான் பார்த்ததே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க வெடிக்கிறது, குழந்தைங்க வெடிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி பட்டாசு நான் பார்த்ததே கிடையாது. எங்கேருந்து வாங்கினீங்க இதெல்லாம்? சிவகாசி, புல்லட், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோனி, சன் ஏஜென்சி. இவங்க 3 பேர்கிட்ட நாங்கள் வாங்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் மதிப்புள்ளது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம். இல்லை, எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் வரும், பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் கால் அடிங்க, கிடைக்கும். எனக்கு என்னென்னா ஒரு பாக்ஸ்லேயே இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இன்னும் 3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அடுத்த பாக்ஸ் நம்ம போகலாம். அடுத்த பாக்ஸ் ஓப்பன். ஹாய் கைஸ், முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு புஷ்பானம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா சின்ன குழந்தைங்க இதை வெடிக்கலாம். இதை வெடிக்கும் போது அது மேலே ஃபயர் வரும்போது கை வச்சிங்கன்னா அந்த ஃபயர் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இது ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் வந்து உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறோம், குழந்தைங்களுக்காக. இது பாத்தீங்கன்னா கோல்டன் டக்கர். இது வந்துட்டு ஒரு புஷ்பானம் தான். நீங்க ஒரு இடத்துல லைட் பண்ணீங்கன்னா 3 இடத்துல இருந்து புஷ்பானம் மாதிரி வரும். ஸ்டார்ட். இது வந்து வித்தியாசமா
இப்போ வந்து நமக்கு இது சாதாரணமா குத்தாது. இப்போ வந்து அப்படியே இந்த மாதிரி வரும். எப்படி சொல்றது? இது ஆனா சங்கு சக்கரம் கிடையாது. இது அப்படியே சங்கு சக்கரம்னு எனக்கே தெரியாது. இது வந்து சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா இது சில பேர் சொல்றாங்க இது வந்து ஃப்ளவர் மாதிரி அப்படியே பிரிஞ்சு வரும்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து இது ஹேங்கரி பாட் மாதிரி இருக்கு. இதுல மொத்தம் 6 வரும் இருக்கு. அது வந்து கலர் கலரா வரும். அப்படியே இந்த மாதிரி வரும் அப்படியே. அப்புறம் என்ன எக்ஸாம்ல क्वेश्चन நான் கேட்டாங்க. ஜனா நீ ஒரு மாடுலேஷன் வாங்கி சொல்லு ஜனா. இது 6 விதமான வெடி வரும். ஹேங்கரி பாட்ல எப்படி கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ்ல வரும். உங்களுக்கு நம்ம கிராக் பண்ணி பார்க்கலாம் இது. ஸோ காய்ஸ் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே இன்னும் 3 பாக்ஸ் இருக்குது. இது ஒரு பாக்ஸ்லேயே அவ்வளோ பட்டாசு இருக்குது. இங்கே இன்னும் 3 பாக்ஸில் இன்னும் என்னென்ன பட்டாசு இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அன்டில் தென் பை. புல்லட் எப்படி உள்ள மாதிரி இருக்குமா? சிங்கம் என்ன மாதிரி இருக்கா? சிங்கம் நீ கரடி ஆச்சுடா. லக்ஷ்மி தம்பிக்கு ரொம்ப பிடிச்சது லக்ஷ்மி. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். பாப்புஷா வந்து ஒரு யானை ஷேப்ல இருக்க பட்டாசு. ஆனா இதுவும் புஷ்பானம் தான் நினைக்கிறேன். இதுவும் புஷ்பானம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது பெரியவங்களுக்கான வெடி. கைஸ் அது மட்டும் இல்லாம தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு ஸ்பெஷலா அவுட்டர் black and white amazing shop. இது எல்லாமே பாத்தீங்கன்னா गाइस சோனியோட பிராண்ட். வாவ் சோனி. ஓ கனிஷ் தூக்கு என்ன முடியல. गाइस 30 shots black and white brand. எல்லாமே பிராண்ட். அமேசிங் ஷாட்ஸ் சோனி. இது பாத்தீங்கன்னாக்கா டம் டும் 60 shots ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வெடி. மேலே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். கீழே பார்க்கவே தேவை. ஒழுத்தி விட்டா போதும் பறந்துடும். இது வந்துட்டு 3 feet double shot. இங்க என்ன கலர் பிரிண்ட் ஆயிருக்கோ அதே கலர்லயே மேல போய் வெடிக்கும். இப்போ இது ப்ளூ yellow இருந்தா நம்ம மேல ப்ளூ yellowலயே பார்க்கலாம். யா ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சோனி இது உங்களுக்கு பூஜா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் தரேன். அந்த நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு மட்டும்தான். இது அட்டைப்பெட்டி. எதுக்கு என் கையில வந்ததுன்னே தெரியல. இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஐன் ஒன்று இருக்கு. கைஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களால முடியாது. என்ன மாதிரி ஒரு பைவானால மட்டும்தான் முடியும். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்ல கிராக் ஆகும். இதுவுமே 30 shots. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம தம்பி தான் வெடிக்க போறாப்புல. அவரே வெடிஞ்சு வரான்னு தெரியல. ஆல்ரெடி வெடிச்ச மாதிரி இருக்காரு. லாஸ்டா லால் மிச்சின்னு ஒன்று இருக்கு. இதுவுமே 3 feet மேலே போய் வெடிக்கிறது. ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். பட்டாசு ஃபுல்லா அட்டைப்பெட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ 4வது பாக்ஸை பிரிக்க போகிறோம். இது வரைக்கும் 3 பாக்ஸை பிரித்தது வரைக்கும் ஒரு பட்டாசும் அமோகமாக இருக்குது. ஆனால் எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ 4வது பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 go. இல்லை நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தா வாயில நீ கை வச்சு பட்டாசு பார்த்து என்னால முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி
ஒரு ஜூஸ் கீஸ் இருந்தா அதெல்லாம் சொல்லு. பாதி குஷ்டிக்கிற போகுது. இல்ல அவ்வளவுதான் அவ்வளோதான் இருக்கா? ஆமா அவ்வளவுதான். சரி சரி சரி. கூலிங்கே இல்லை. சுட சுட வெடிக்க போறோம். ஒரு கூலிங்கா குத்தினா நல்லா இருக்கும். ஸ்டார்ட். லாஸ்டா நம்ம ஃபைனல் பாக்ஸ் பார்க்கலாம். இது என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை இருக்கு. சர்ப்ரைஸ். எடுக்காத. ஓ சிம்பா. சிம்பாடா. சிம்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒரு சிம்பா, எனக்கு ஒரு சிம்பா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? இதுல பாருங்க அப்படியே ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கு. ஆப்பிள், மேங்கோ எல்லா ஃப்ளேவர்லயும் இருக்கு. இது மொத்தம் 5 கிட்ட இதுல இருக்கு. செம. இதுல கலர்ஸும் சொல்லுவாங்க. கலர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வெடிச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் பெருசு தான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்ஸ் வரும். சரி கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா மினியன். இது வந்துட்டு ஒரு ஃபாண்டன்ட். செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து புசோன மாதிரி. இப்போ நம்ம ஓபன் பண்ணுவோம். வா லைட்டா இருக்கு. வரக்குள்ள இது பண்ணி கசி பண்ணீங்க. வா எண்ணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தம் 10 இருக்கு இதுல. गाइस see பாருங்க. இது உஸ்மான். இந்த உஸ்மானை நீங்க எங்கனா பாத்துட்டீங்களா? பாக்க பிரமிட் மாதிரி இருக்கு. எகிப்த் பிரமிட் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நான் சின்னதாயே அந்த அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வாங்கி இருக்கிற பட்டாசு எல்லாமே கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். பிராண்ட், இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா வனிதா. சிவகாசியிலே நம்பர் 1 பிராண்ட். கிட்ஸ் யூஸ் பண்றதுக்காக, லைக் கிட்ஸ் கிராக் பண்றதுக்காக மேக் பண்ற ஒரு பிராண்ட் வனிதா. அப்புறம் பீஸ் ரெண்டு க்ளீன். நோ சரி பாத்தீங்கன்னா கலர் ஃபன்ஸான். இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபாண்டன்ட் மாதிரி தான். நைட் டைம்ல நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். பாப்கார்ன் நீங்க சொல்றீங்களா? இது பாப்கார்ன். பிராண்ட் நேம் பாருங்க, வனிதா. இவங்க வந்து சிவகாசியில ஒரு நல்ல பிராண்ட். இந்த கிராக்கர்ஸ் நேம் வந்து பாப்கார்ன். பாப்கார்ன் எப்படி பொரியும் அந்த மாதிரி இது வெடி. சாக்லேட்டா? டாப்கன். டாப்கன். அந்த சாக்லேட்டா? சாக்லேட் உள்ள இருக்க வெடி இருக்கும். வெடியா? சாக்லேட் வெடிச்சு குடுக்குன்னு சொல்றான். ஓ. A few minutes later. அவ்வளோதான் போயிடுச்சு. ஒழுங்கா வை, எடுத்து வை. ஆ ம்
ஹாட் வீட்ஸ் இது எப்படி வெடிக்கும்னே தெரியல. எப்படி வெடிக்கும் தனுஷ் இது? இதை வச்சு இந்த இடம் வெடிக்கும். அது சுத்தம் ஆனால் தள்ளி வந்துடும். வை தெரியல வை. ஆ இவன் பேர் பிரனேஷ். நாங்களும் ஒன்றா வெடி போகிறேன். அப்படியா? எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவது. நீ எத்தனை? நீ 5ஆவது படிக்கிற. சரி வெடிக்கலாமா? அதுக்குள்ளே ராயே எட்ட போயிடுது. நீ என் கூட போய் நில்லு, பக்கத்தில் நில்லா. ஸ்டார்ட்டா பின்னாடி பண்ணிட்டு போ. ஸ்டார்ட். பக்கத்தில் நில்லு. நான் தெளிவாக இருக்கேன். எப்படின்னு அது ஃபுல்லா 5 டைப்ஸ் ஆஃப் புஷ்பான மாதிரி ஒண்ணேதுலயே வரும். இது ஒண்ணுத்துல இந்த இடத்துல இப்படி கொளுத்தி விடணும் எல்லாம். ஓ எல்லாத்துல வருமா? நேத்து அந்த அப்போ இது நைட்ல வச்சா நல்லா இருக்கும். நேத்து அந்த லயன்ல வந்துச்சுல. ஆமா இந்த மாதிரி. அப்போ இது இப்போ வெடிக்கலாமா நைட் வெடிக்கலாமா? உனக்கு இப்போ வேணும். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி இந்த வை, உன் ஆசையா நான் கெடுக்க. நைட்டு வெடிக்கணும். நைட்டு இன்னொன்று இருக்குல்ல. ஆயா ஆயா தள்ளி வை ஐயா. சேஃப்டி ஃபர்ஸ்ட் தம்பி. தள்ளி வைடா, எனக்கு பயமா இருக்கு. பிராணேஷ் கூட போய் நில்லு போ. பிராணேஷ் அண்ணன் கூட நில்லு. இப்படிலாம் கவுத்து விட்டீங்கன்னா என்ன பண்ண? அது ஏன் மேலே அடிக்கும். இரா வரேன். நல்லா இருக்குல்ல? லாஸ்ட்டு